Hello guys, welcome to Anasi Academy for TNPC. In this video, we are discussing about finding out the correct order of sentence. இதுவும் jumble sentence வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சா நம்ம ஈஸியா வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க ஜம்பிள் சென்டென்ஸ் பாக்குறீங்கன்னா இது நீங்க அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இது வந்து அந்த ஆர்டரா நீங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு கிளியரான ஒரு பேராகிராஃபா வந்து நீங்க மாத்தணும். அதுதான் வந்து இந்த இந்த அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இது எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த தீம். நீங்க அந்த क्वेश्चन நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா ஒரு டைம் ரீட் விட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, அதை கேர்ஃபுல்லா என்ன பண்றீங்க, ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, அதுல இருக்க மெயின் ஐடியாவை நீங்க எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அது வந்து அதோட இன்ட்ரோடக்ஷன் சென்டென்ஸ் ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். இது எதை பத்தி சொல்றாங்க, அதாவது ஒரு அந்த லைன்ல வந்து அந்த லைன்ஸ்ல வந்து எதை பத்தி சொல்லியிருக்காங்க, அதோட இன்ட்ரோடக்ஷன் லைனா எது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம தீமை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சுட்டு தீமை ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? செகண்ட் என்ன பண்ணணும்னா வந்து ஐடென்டிஃபை த லாஜிக்கல் ஃப்ளோ. என்ன லாஜிக்கல் ஃப்ளோனா வந்து இன்ட்ரோடக்ஷன் சென்டென்ஸ்ல எப்படி கொடுப்பாங்கன்னா வந்து நேம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஏதாச்சும் ஒன்று சொல்ல போறாங்க, அதை கேட் அப்படின்னு சொன்னா அது மென்ஷன் பண்ணிடுவாங்க. மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து அது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஷீ, ஹி, இட், தே, திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா வந்து அதோட கண்டினியூட்டியான லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் அதை படிச்சுட்டு அதோட மெயின் ஐடியாவை கிராஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து அதோட இன்ட்ரோடக்ஷன் சென்டென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஏதாச்சும் ஒரு நவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸா தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கனெக்டட் வேர்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க சென்டென்ஸ்ல. சப்போஸ் கனெக்டட் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து எதுக்கோ கரெக்ட் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அது இன்பிட்வீன்ல வர வேர்ட்னு அர்த்தம், இன்பிட்வீன் வர லைன்ஸ் அர்த்தம். நெக்ஸ்ட் ஹி, ஷி, இட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது இன்பிட்வீன்ல வர லைன்ஸ் தான் அர்த்தம். சரிங்களா? ப்ரொனவுன் வர வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்பிட்வீன்ல வர லைன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மேண்டேட்டரி பேர்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ ஒரு நேச்சரை பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு நேச்சர் பத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நேச்சர்ல வந்து பொல்யூஷன் ஏற்படுத்தினா, இப்போ வந்து ஹேர் பொல்யூஷன் ஏற்படுத்தினா என்ன ஆகும், ஹியூமனுக்கு வந்து பிரீத்திங் வந்து ப்ராப்ளமா இருக்கும். அப்புறம் வந்து யாரால வந்து நிம்மதியா இருக்க முடியாது, நிறைய டிசீஸ் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம்ல, அதேதான். இப்போ வந்து அதோட ஃபாலோ அதர் சென்டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வந்து அந்த மாதிரி நேச்சர் பத்தியோ இல்ல என்விரான்மெண்ட் பத்தியோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க, காஸ் இல்ல எஃபோர்ட் இல்ல ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் இல்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த மாதிரி. சரிங்களா? காஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எஃபோர்ட் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும், அப்புறம் கொஸ்டின் இருந்தா அதுக்கு வந்து ஆன்சர் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை தேடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராப்ளம் பத்தி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னதுதான் வந்து ஹேர் பொல்யூஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன, அந்த சொல்யூஷன் வந்து செகண்ட் லைன் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்கன்னா அதுதான் அதோட லைனா இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். குரோனாலஜிக்கல் ஆர்டர், சீக்வன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டினா வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், இதுக்கப்புறம் இது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் லைன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட், தென், ஆஃப்டர், தென், ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி. சரிங்களா? இந்த சீக்வன்ஸ் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி அப்படின்றது வந்து நம்ம வந்து ஜம்பிள் சென்டென்ஸ்லயே பார்த்தோம். ஃபைனலி மோஸ்ட் ஆஃப் ஆல் எங்க கொடுப்பாங்க, ஃபைனலான சொல்யூஷன் என்னன்னா இல்ல ஃபைனலான எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபைனலான ஒரு சென்டென்ஸ் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஃபைனலி மோஸ்ட்லி கன்க்ளூட் அந்த இதுல தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, ஒரு சென்டென்ஸ் வந்து first sentence of 10 introduce the topics does not begin with the pronoun like he, she, it, they. இத வச்சு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண மாட்டாங்க. சோ வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இது இன் பிட்வீன்ல வர லைன் தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? செகண்ட் பாருங்க, லாஸ்ட் சென்டென்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் சம்மரைஸா இருக்கும். சரிங்களா? அந்த பேராவோட ஃபைனல் தாட்டா இருக்கும். சரிங்களா? அந்த லைன்ஸோட ஃபைனல் தாட் தான் வந்து அந்த லைனா இருக்கும், கன்க்ளூஷன் லைனா இருக்கும். சரிங்களா? அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் யூஸ் த ஆப்ஷன் டு சேவ் டைம்.
உங்களுக்கு கன்ஃபியூஷனாவே இருந்துச்சுன்னா ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷனை பார்த்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் 2 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஒரு 4 சென்டென்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் வந்து ஆப்ஷன் வச்சு நீங்க எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா? மீதி இருக்க 2 வந்து ஆப்ஷன் வச்சு நீங்க எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா? அதுதான் வந்து இந்த டைம் சேவ் பண்றதுக்கு ஆப்ஷன் பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு क्वेश्चन பார்க்கலாம், ஒரு சின்ன ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஓகே. The shopkeeper told him that the price of the book was 200. ஓகே. இப்போ வந்து ஷாப்கீப்பர் வந்து யார்கிட்டயே சொல்றாங்க, told him யார்கிட்ட சொல்றாங்க, himன்னு வந்திருக்கு. அப்போ வேற யாரும் இருக்காங்க. The shopkeeper மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா told him யார்கிட்ட சொல்லிருக்காங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ வேற யாரும் இருக்காங்க. some person, அவங்க தான் வந்து அந்த ஹீரோ ஆஃப் த சென்டென்ஸ். சரிங்களா? யாரோ இருக்காங்க. அவங்க வந்து சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? ஷாப்கீப்பர் வந்து என்ன சொல்லிருக்காங்க? இந்த புக்கோட பிரைஸ் வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ரமேஷ் want to buy a book. ஐடென்டிஃபை பண்ணியாச்சா? ரமேஷ் want to buy a book அப்படின்னா யார் வருவாங்க? நவுன். அப்ப இது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லைனா தான் இருக்கும். சரிங்களா? he gives the shopkeeper 200 and bought the book. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ரமேஷை பார்த்துட்டோம். அப்ப இதை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பார்த்தோம்? the shopkeeper told him that the price of the book was 200. ஓகே. இது செகண்டா வரலாமான்னு ஒரு டவுட்ல இருக்கு. அப்படியே ஹோல்ட்ல வைங்க. டக்குன்னு எடுத்தோம்னா ஆப்ஷன் போட கூடாது. ஓகே. அப்புறம் பாருங்க, he gave the shopkeeper 200 and bought the book. இதுக்கு அடுத்த லைன் தான் இது. ஆமாவா? இதுக்கு அடுத்த லைன் தான் இது. இவர் வந்து சொல்றார், பிரைஸ் சொல்லிட்டாரு, இது வந்து வாங்கிட்டார். he went to bookstore and asked for the price. இங்க பாருங்க, he went the bookstore. அப்ப புக் ஸ்டோருக்கு போயிருக்காரு, ஷாப்கீப்பர் வந்து 200 சொல்லிருக்காரு, இவர் வந்து அந்த புக்கை வாங்கிட்டார். முடிஞ்சா? ரொம்ப ஈஸியா இருக்கா? அப்போ என்ன ஆப்ஷனா இருக்கும்? என்ன ஆப்ஷனா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரமேஷ்க்கு வந்து 1 கொடுத்துடலாமா? நெக்ஸ்ட் he went to book 2. நெக்ஸ்ட் ஷாப்கீப்பர் வந்து 200 சொல்றாரு, இதை வாங்கிட்டார். ஆப்ஷன் BCAC. சரிங்களா? ஓகே. இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு வேர்ட். ஓகே. இது கொஞ்சம் ட்ரிக்கியானது. எது ஃபர்ஸ்ட் வரும்னே தெரியாது. அந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, the dog wagged its tail happily. Finally the dog found its favorite toy under the sofa. It had been searched for the toy for a long days. Suddenly it heard a squeaky sound from under the sofa. இத வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. பண்ணிடலாமா? என்னன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, the dog was wagging its tail happily. அப்ப வந்து டாக் வந்து அந்த டைல வந்து ஹாப்பியா ஆட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து இது ஃபைனல் ஒரு எண்டிங்கா இருக்கும். அப்ப இங்க ஃபைனல் இருக்கே மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெயிட், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைனலி the dog found its favorite toy under the sofa. சோஃபால இருந்து டாய் கண்டுபிடிச்சனால இது ஹாப்பியா இருக்கு, டாக் ஹாப்பியா இருக்கு. ஓகே. இப்போ வந்து லாஸ்ட் 4 கண்டுபிடிச்சாச்சு, 3 கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 1 2 கண்டுபிடிக்கணும். it had been searched for the toy for a long time. Suddenly it heard a squeaky sound from under the sofa. அப்போ ரொம்ப நாளா வந்து இந்த டாக் வந்து தேடிட்டு இருக்கு அதோட டாய். அப்போ இதான் ஃபர்ஸ்ட். அதனால தான் வந்து சடனா வந்து சோஃபா கடியில ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. அந்த பொம்மை வந்து கண்டுபிடிச்சாச்சு, ஃபைனலா வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதனால வந்து டாக் வந்து ஹாப்பியா வந்து வாழ ஆட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓகே நான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டக்கூடாது. ஒரு சில சென்டென்ஸ்க்கு வந்து இது சூட்டபிள் ஆகாது. சரிங்களா? ஒரு சில சென்டென்ஸ் தான் இந்த மாதிரி ட்ரிக்கியா வைக்கணும்னா வந்து அந்த மாதிரி சூட் ஆகாது. அனலைஸ் பண்ணி போடணும். சரிங்களா? ஓகே. இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப வந்து இந்த பேலன்ஸ் வந்து ஒரு 2 क्वेश्चंस இருக்கு. சரிங்களா? இந்த 2 क्वेश्चनக்கும் வந்து நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் வந்து 2 क्वेश्चन இருக்கு. சரிங்களா? அந்த 2 क्वेश्चनக்கும் நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. கீழ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அந்த 2 क्वेश्चनக்கும் நான் வந்து கீழ வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். சோ வந்து நீங்க வந்து ஈஸியா அதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஒரு 3 क्वेश्चंस இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. இது நீங்க படிச்சிட்டு நீங்க வந்து ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் பண்ணாம வந்து இந்த யூனிட் 3ன்றது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். சரிங்களா? ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான் गाइस. கீழ क्वेश्चंஸ்க்கு வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து கீழ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். அதை நீங்க பார்த்து
நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான்ப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.